இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 7.4ல் 8th சம். ஏ ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இஸ் ஃபில்டு டு பிரிம் வித் ஜூஸ். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் ஃபுல்லாக ஜூஸ் இருக்குது. த ஜூஸ் இஸ் போர்டு இன்டு எ சிலிண்ட்ரிக்கல் வெசல். அந்த ஜூஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசலில் ஊற்ற போகிறோம். அதோட ரேடியஸ், சிலிண்ட்ரிக்கல் வெசலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட்டு. அந்த ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டை விட எப்படி இருக்குது ரேடியஸு, ரொம்ப அகலமாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி ஹைட்டு. அப்போ ரேடியஸ் வந்து 50% மோர் தேன் ஆஃப் இட்ஸ் ஹைட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் த டயாமீட்டர் இஸ் சேம் ஃபார் போத் த பவுல் அண்டு த சிலிண்டர், then find the percentage of juice that can be transferred from bowl into the cylindrical vessel. அப்போ பவுல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு மாற்றும் போது ஓகேங்களா என்ன பர்சன்டேஜில் வந்து மாறுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு சொல்யூஷன் போய்க்கங்க. லெட்டு த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் அண்டு சிலிண்ட்ரிக்கல் வெசல் பிஆர், ரெண்டோட ரேடியஸும் ஒன்று கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க. லெட் த ஹைட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வெசல், அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹெச், ரேடியஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வெசல் ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் 50/100 இன்டூ ஹெச். ரேடியஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ ஹெச் பிளஸ் 50/100 பர்சன்டேஜில் இருக்கிறனால இன்டூ ஹெச். அப்போ அதை கேன்சல் பண்ணோம்னா 1, கீழே கேன்சல் பண்ணோம்னா 200. ஓகேங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 1/2 ஹெச். அதை எப்படி எழுதலாம்? ஹெச் பிளஸ் h/2 எழுதலாங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன பண்ணலாம், இந்த 2ஐயும் இந்த ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் அப்படின்னா 2h. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2h, அதோட இந்த ஒரு ஹெச்சை கூட்டிக்கிட்டோம்னா 3h டிவைடட் பை 2. அப்போ ஆரோட வேல்யூ 3h/2. நெக்ஸ்ட், வால்யூம் ஆஃப் தி ஜூஸ் இன் த ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். அந்த பவுலோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஹெமிஸ்பெரிக்கலுக்கு வந்து 2/3 பை ஆர் கியூப். அப்போ 2/3 பை இன்டூ ஆரோட வேல்யூ தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3h/2. அப்போ 3h/2 ஹோல் கியூப்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2/3 பை இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3. அப்போ என்ன வரும் அப்படின்னா 27 வந்துருக்குங்களா? ஏன்னா 3 கியூப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஹெச் கியூப் இருக்கா? அப்போ ஹெச் கியூப்னு அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 2 கியூப்னு என்ன வரும்? 2 இன்டூ 2 இன்டூ 2. அப்போ என்ன வரும்னா 4. ஓகேங்களா? இதை மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2 இந்த 8 அடிச்சிங்கன்னா 4, இந்த 3யும் இந்த 27 அடிச்சிங்கன்னா 9. அப்போ 9/4 பை ஹெச் கியூப், கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வால்யூம் ஆஃப் ஜூஸ் இன் த சிலிண்ட்ரிக்கல் வெசல். முன்ன பார்த்தது ஹெமிஸ்பியரு, இப்போ பார்க்குறது சிலிண்ட்ரிக்கல் வெசல். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போ பை ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3h/2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச். இப்போ பை இன்டூ 3h ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? அப்போ 3 இன்டூ 3னு போடலாங்களா? அப்போ 9h²/2 ஸ்கொயர்னா 4 இன்டூ ஹெச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த ஹெச் ஸ்கொயரும் ஹெச்சும் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஹெச் கியூப்னு வரும். அப்போ என்ன வருதுன்னா 9/4 பை ஹெச் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். தேர்ஃபோர் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் டிரான்ஸ்ஃபர்டு பார்த்தீங்கன்னா 100%. எவ்வளோ இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஊற்றிடுறோம்.